அப்படியே நம்ம ஹீரோவோட அண்ணே சரிடா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளே போகிறாப்புல. அப்போ இந்த கடத்தலுக்குனே செஞ்சு வச்ச மாதிரி ஒரு ஆம்னி வேன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி அவங்க ஊர் வண்டி ஒன்று வந்து அவனோட அண்ணனை தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் பயங்கரமாக கத்துறான், துள்ளி குதிக்கிறான். ஆனாலுமே காப்பாற்ற முடியல. அந்த பதட்டத்தோடைய வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பா முன்னாடி போய் நின்று நடந்ததெல்லாம் சொல்கிறான். அவங்க அம்மா அப்பாவும் பயங்கரமாக ஷாக் ஆகி ஒரு 2 டிடெக்டிவ்ஸ்லாம் வராங்க. அவங்ககிட்டலாம் எடுத்து சொல்லி எல்லாரும் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே 5 நாள் ஆகுது, 10 நாள் ஆகுது, ஆளையே கண்டுபிடிக்க முடியலங்க. அந்த டிடெக்டிவ்ஸும் நீ சொன்ன அந்த வண்டி நம்பரு, அந்த வண்டி எதுவுமே இப்போ இந்த ஊரில் இருக்கிற வண்டியே கிடையாது, நல்லா தான் பார்த்து சொல்றியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இவனுமே ஆமாம் நான் கரெக்டாக தான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்கிறான். ஆனாலுமே கண்டுபிடிக்க முடியல. அப்படியே நாட்கள் ஓடி ஓடி ஒரு 3 வாரம் ஆயிடுது, 19 நாள் ஆயிடுதுங்க. அப்போது ஒன்றுமே நடக்காத மாதிரி மறுபடியும் நம்ம ஹீரோட அண்ணே அந்த வீட்டுக்கே வந்து சேர்ந்துடுறான். போனவனுக்கு அந்த 19 நாள் என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சுன்னு ஞாபகமே இல்லை. நம்ம ஹீரோக்கு என்னடா நடந்துச்சு, உனக்கு எனக்கு ஏதோ கெட்ட கனவுலாம் வந்துச்சு, நீ நல்லா தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி ரொம்பவே பாசமாலாம் கேட்குறான். இப்போலேருந்து ஆரம்பிக்குதுங்க கதை. நம்ம ஹீரோட அண்ணன் தான் சின்ன வயசுலேருந்து ஹேண்டிகேப் ஆச்சு. அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் காலையில் இவங்க 2 பேரும் பேசிட்டு நம்ம ஹீரோட அண்ணன் வெளியே ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி பேக் எடுத்து நடந்து போகிறேன். அவன்